ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம பார்த்துட்டு இருக்கிற அரபி குரூப் டி உடைய சீரீஸில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம் ஜியாமெட்ரி பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ட்ரெப்பீசியம் கேள்வி பற்றி பார்க்க போகிறோம். இப்போது ட்ரெப்பீசியம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சரிவகம்னு சொல்லுவாங்க. ஸோ சரிவகம்னா எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும் இல்லையா? அது ரெண்டு சைடு வந்து பேரலாக இருக்கும், ரெண்டு சைட்ஸ் வந்து நான் பேரலல் சைட்ஸாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், சரிவகம், அதாவது ட்ரப்பீசியம்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த சரிவகம் உடைய ப்ராப்பர்ட்டி, மெயின் ப்ராப்பர்ட்டினது ரெண்டு சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும். ஸோ அப்போ இந்த சரிவகத்தில் இதுவும் பேரலாக இருக்குன்றதை நம்ம அசியூம் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லையா? இது ரெண்டும் பேரலல், இது ரெண்டும் நான் பேரலல் சைட்ஸ். 4 சைடு இருக்கும், இதுவுமே ஒரு குவாட்ரிலேட்டரல் தான். இதில் வந்து 4 சைட்ஸ் இருக்கும், ஆனால் ரெண்டு சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த கேள்வி எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்த்துருவோம். A field is in the shape of a trapezium, has parallel sides of 60 meters and 77 meters. ஸோ ரெண்டு சைட்ஸ் இருக்குது, ரெண்டுமே பேரலல் சைட்ஸு. 60 மீட்டர் ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து 77 மீட்டர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? The non-parallel sides are 25 meters and 26 meters. ஸோ நான்-parallel சைட்ஸ்னால் இந்த சைட்ஸை சொல்கிறாங்க. ஸோ இது வந்து லெக்ஸுன்னு கூட சொல்லுவாங்க. இந்த லெக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒன்று வந்து 25 மீட்டர்ஸ், இன்னொன்று வந்து 26 மீட்டர்ஸ். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ஃபீல்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போது இந்த ஏரியா ஆஃப் த ஃபீல்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா, டைரக்ட் ஃபார்முலா. என்னது டைரக்ட் ஃபார்முலா? வந்து ஹாஃப் ஆஃப் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து டிஸ்டன்ஸ், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பேரலல் லைன் இருக்கு இல்லையா, 60 மீட்டர் அண்ட் 77 மீட்டர், இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா இந்த ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இந்த ஹைட்டாக இருக்கும், ஆர் இங்கே வரையக்கூடிய ஹைட். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பேரலல் லைன்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இதை வந்து ஹைட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த லென்த் நமக்கு தெரியணும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஹெச்னு வச்சுக்கலாம். தென் சம் ஆஃப் டூ பேரலல் சைட்ஸ், ஏ பின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஏ ப்ளஸ் பி. ஸோ இதை நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஹாஃப் ஆஃப் ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இப்போ நம்மக்கிட்ட ஹைட் இல்லை இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஹைட் கண்டுபிடிக்கணும். எப்படி இந்த ஹைட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்கே வந்து 60 இருக்குது, இந்த பேரலல் சைடு வந்து 60 இருக்குது, இந்த பேரலல் சைடு 77 இருக்குது. ஸோ இந்த 60 வந்து இந்த லென்த் வந்து அப்படியே நீங்கள் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா அந்த 77ல் இது மட்டும் உங்களுக்கு 60, இது மட்டும் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், 60 மீட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? தென் அந்த ரிமைனிங் இது வந்து டோட்டலாக 77. மைண்ட் யூ, திஸ் இஸ் டோட்டலி 77. அப்போது இது 60 அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் நம்ம பிரித்து கொடுக்கணும் லென்த். எப்படி பிரித்து கொடுக்கலாம் அப்படின்றத யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நல்லா கவனிங்க, இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த லென்த்தும் ஒரே லென்த் தான். நல்லா கவனிங்க, இந்த லென்த்தும் ஒரே லென்த்து. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சேம் லென்த்தாக இருக்கணும். தென் இதே மாதிரி இது ரெண்டும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இதுக்கு என்ன லென்த்து கொடுக்கலாம், இதுக்கு என்ன லென்த்து கொடுக்கலாம்னு யோசிச்சு பாருங்கள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே ட்ரிப்ளெட்ஸ் ஞாபகம் வந்துடணும்ப்பா. ட்ரிப்ளெட்ஸில் உங்களுக்கு 25 வர ட்ரிப்ளெட் எங்கே இருக்குது? ட்ரிப்ளெட்டில் 25 வர ட்ரிப்ளெட் வந்து 7, 24, 25 இல்லையா? ட்ரிப்ளெட்டில் 7, 24, 25 வருது. நான் இங்கே எழுதுகிறேன். தென் 26ல் இருக்கக்கூடிய ட்ரிப்ளெட் என்னது? 26 வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டிஸ்கைஸில் இருக்குது. 13 × 2. ஓகேவா? ஸோ அப்போது 13 வர ட்ரிப்ளெட் எங்கே இருக்குன்னு யோசிங்க. 13 ட்ரிப்ளெட் வந்து 5, 12, 13 கரெக்டாக? அப்படி அதே இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா அப்படின்னா 10, 12 × 2 24, 13 × 2 26. ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரிப்ளெட். புரியுதா? இப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க நம்பர்னது 24. ஸோ அப்போ அந்த நம்பரை நான் வந்து இங்கே போட்டுக்கிறேன், 24 மீட்டர்ஸ். ஸோ அதை தான் நான் ஹைட்டாக எடுத்துக்க போகிறேன். இங்கே வந்து நான் 7 போட்டுக்கலாம், இங்கே 26 போட்டுக்கலாம். ஸோ இது டேலியாக தான் செக் பண்ணி பார்த்துருங்க ஒரு வாட்டி. சாரி, இங்கே 26 ஆல்ரெடி இங்கே இருக்கு இல்லையா, இங்கே வந்து 10. சாரி, இப்போ இது டேலி ஆகுதான்னு பாருங்கள். டோட்டலாக 7 + 60 + 10. ஸோ 7 + 60 + 10 வந்து 77 வந்துருச்சு. எஸ், திஸ் இஸ் ஃபைன். இப்போ இதுவும் ஒர்க் அவுட் ஆகுது கரெக்டாக. ஸோ அப்போ இது வந்து 24, இது 24 தான். அப்போ ஹைட்டோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம், நம்ம டேரெக்டாக 24ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? தென் half of 24 × a + b. a வந்து 60, b வந்து 77, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். This will give you area. ஸோ அப்போது 12, 60 + 77 வந்து 137 இல்லையா? 137 × 12, 137 × 12, 1370 + 274. ஸோ 1644. ஓகேவா? 1644 மீட்டர் ஸ்கொயர். ஸோ திஸ் how we find the trapezium உடைய ஏரியா. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு கேள்வி எடுத்துப்போம்.
The lengths of the parallel sides of a trapezium are 20 centimeter and 10 centimeter respectively. The lengths of the two non-parallel sides are 13 centimeter each. Find the area of the trapezium. ஸோ இப்போ இந்த ட்ரெபீசியம் கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு சரிவகம் இணை பக்கங்களில் நீளங்கள் முறையே 20 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் ஆகும். அதாவது பேரலல் சைட்ஸோட லென்த்து கொடுத்துருக்காங்க. இணை அல்லாத இரு பக்கங்களின் நீளங்கள் ஒவ்வொன்றும் 13 சென்டிமீட்டர் ஆகும். இணை அல்லாத இரு பக்கங்கள்லாம் ரெண்டு பக்கம் இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டு பக்கத்துக்குமே ஈக்குவலான லென்த் இருக்குன்றாங்க, 13 சென்டிமீட்டர்ன்றாங்க. அப்போது இந்த சரிவகத்துக்கு பேர் என்னன்னு சொல்லலாம், இந்த ட்ரெபீசியம் பேர் தான் வந்து ஐசாசலஸ் ட்ரெபீசியம், இருசம பக்க. ஸோ ஐசாசலஸ் ட்ரெபீசியம்னு சொல்லுவாங்க. இந்த ஐசாசலஸ் ட்ரெபீசியம்க்கு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் செகண்ட், ஒரு ஐசாசலஸ் ட்ரெபீசியம் எடுத்துக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஐசாசலஸ் ட்ரெபீசியம்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, ஐசாசலஸ் ட்ரெபீசியமில் என்ன அப்படின்னா, இது ரெண்டும் வந்து பேரலல் சைட்ஸ். ட்ரெபீசியம் போலவே இது ரெண்டும் பேரலல் சைட்ஸ். ஒரு சைடு வந்து 10, இன்னொரு சைடு வந்து 20. ஓகேவா, கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் ரெண்டு நான் பேரலல் சைட்ஸ், அதாவது இந்த சரிவாக இருக்கிற ரெண்டு பக்கமும் வந்து என்ன சொல்கிறாங்க, 13 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 13, இதுவும் 13ன்றாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் யூ கால் ஐசாசலஸ் ட்ரெபீசியம். இதுதான் நம்ம ஐசாசலஸ் ட்ரெபீசியம்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போது நம்ம லாஸ்ட் கொஷின் மாதிரி இதையும் நம்ம ஹைட்டாக பிரிக்கிறோம்னு வச்சுங்க. இதையும் நம்ம என்ன பிரிக்கிறோம், ஒரு ஹைட் போலவே எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து மிடில் இருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைகிறோம், அந்த ரெண்டு பேரலல் லைன்ஸ் நடுவில் ஒரு பர்பண்டிகுலர் லைன். ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாறுது. ஓகேவா, போன கேள்வி போலவே இப்போது ஐசாசலஸ் ட்ரெபீசியமில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இந்த 13 இருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்கே 10 இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இந்த லென்த்து வந்து இந்த 20 வந்து எப்படி பிரேக் ஆகும்னா, இந்த இடத்துல இது வந்து உங்களுக்கு 10. ஓகேவா, மீத உள்ள 10 வந்து ரெண்டு ஈக்குவல் ஆஃபாக பிரியும். மீத உள்ள 10 இருக்கு இல்லையா, 20ல் 10 போயிடுச்சு இந்த சென்டர் மட்டுமே. அப்போ இங்கே ஒரு பாட்டு, இங்கே ஒரு பாட்டு வரும் இல்லையா, இந்த ரெண்டு பாட்டு ஈக்குவலாக பிரியும். ஏன்னா ஐசாசலஸ் ட்ரெபீசியமுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி இது, புரியுதா. இந்த இருசம பக்க சரிவகம்ன்றதுடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இந்த 10 அப்படியே நீங்கள் நேராக இங்கே கொடுத்துட்டா மீத உள்ள இருக்கிற அந்த மீத 10 டோட்டல் 20 இல்லையா, அதில் மீத 10 வந்து இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக பிரியும். ஸோ அப்போ 10 வந்து எப்படி ஈக்குவலாக பிரிப்பீங்க, 5 பிரிப்பீங்க, கரெக்டாக. ஸோ அப்போ இது 5, இது 5, இது 13, இது 13. ஹைட் வந்து அது 12. ஏன்னா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதனால ட்ரிப்ளெட்ஸ் ஞாபகத்தை வச்சுங்க, 5, 12, 13. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம் வாங்க. ½ இன்ட்டு ஹைட் வந்து எவ்வளோ, 12 இன்ட்டு A + B. A வந்து 10, B வந்து 20. ஸோ அப்போது 2, 12 வந்து 6 இன்ட்டு 30, 180. ஓகேவா. ஸோ ஐசாசலஸ் ட்ரெபீசியம்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ரைட். அடுத்ததாக ஒரு கேள்வி. PQRS is a trapezium with PQ parallel to SR and QRS equal to 60 degree. With R as center and RQ as radius, and RQAB is drawn which intersects SR and B. A is an arbitrary point on the RQAB. If PQ equals to QR equals to 14, SB equals to 8 centimeters, then find the area in centimeter square rounded off to the nearest integer of the region PQABSP. Take pi equals to 22/7 and √3 equals to 1.73. கேள்வி படிக்கிறதுக்கே ஒரு டைம் ஆகும், இது ரொம்ப கஷ்டமான கேள்வி அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை, ஈஸியாக நான் சொல்லித்தரேன். PQRS என்பது ஒரு சரிவகம் ஆகும். சரி, ஃபஸ்ட்டு ஒரு சரிவகத்தை எடுத்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சரிவகம் வரையும் PQRSன்னு. PQRS இது வந்து ஒரு சரிவகம். ஓகேவா. இதில் PQ ஆனது SRக்கு இணையாக உள்ளது. PQ வந்து SRக்கு இணைன்னு சொல்கிறாங்க. PQ வந்து 14 இல்லையா, இணையாக உள்ளதுன்னா பேரலல்லாக இருக்குது. ஓகே, இணையாக உள்ளது. மற்றும் QRS ஈக்குவல்ஸ் டு 60 டிகிரி. இப்போ QRS வந்து ஆங்கிள் சொல்லியிருக்காங்க. QRS இந்த ஆங்கிள் வந்து என்ன சொல்கிறான்னு பாருங்கள், 60 டிகிரின்னு சொல்கிறாங்க. இந்த ஆங்கிள் எவ்வளோ சொல்கிறாங்க, 60 டிகிரிஸ். ஆரை மையமாகவும் RQவை ஆரமாகவும் கொண்டு QAB என்ற ஒரு வில் வரையப்படுகிறது. QRை வந்து என்ன வச்சுக்கிறாங்க, ரேடியஸ் ஆரமாக வச்சுக்கிறாங்க, ஆரை மையமாக கொண்டிருக்காங்க. ஸோ அப்போது ஒரு
ப்ரொடெக்டர் நீங்கள் வந்து அந்த ஒரு சைடு பென்சிலில் ஒரு சைடு வந்து காம்பஸில் பென்சில் போட்டு நீங்கள் வரைவீங்க இல்லையா? ஸோ அப்போ ஆரை வந்து அந்த காம்பஸ் இங்கே செட் பண்ணிவிட்டு கியூஆரை ரேடியஸாக வச்சு நீங்கள் ஒரு ஆர்க் வரைஞ்சிங்க அப்படின்னா இப்படி இருக்கும் இல்லையா? இந்த ஆர்க்கு இந்த ஆர்க் வந்து எதை கவர் பண்ண சொல்கிறாங்கன்னா இப்படி இப்படி இருக்க ஆர்க்கை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ரேடியஸாக இருக்குன்றாங்க. புரியுதா? இதுதான் வந்து உங்களுக்கு ரேடியஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கியூஆர் தான் அந்த ரேடியஸ். ஓகேவா? ரைட். ஆர் மையமாக வைத்து ஆர்கியூவை ஆரமாக கொண்டு கியூஏபி என்ற வில் வரையப்படுகிறது. கியூஏபி நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா கியூஏபி இவ்வில் எஸ்ஆர்ஐ பி என்ற புள்ளியில் சந்திக்கிறது. எஸ்ஆர்ஐ பி என்ற புள்ளியில் சந்திக்கிறதுனா எஸ்ஆர் லைனில் பி வருது. இது வந்து ஏ. கியூஏபின்றது ஒரு ஆர்க், ஒரு வில்லுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? கியூஏபின்றதுனது ஒரு வில்லு. அந்த வில் வந்து எஸ்ஆரை பியில் சந்திக்குது. ஓகேவா? ஏ என்பது கியூஏபியில் வில்லின் மீது அமைந்துள்ள ஏதேனும் ஒரு புள்ளியாகும். ஸோ கியூஏபின்றது ஏ வந்து எங்கே வேணால் ஒரு பாயிண்ட்டாக இருக்கலான்றாங்க. இந்த வில்லு மேலே கியூக்கு பிக்கு நடுவில் ஏதோ ஒரு பாயிண்ட்டாக இருக்கலான்றாங்க. சரி, ஓகே, அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, விட்டுருங்க. ஏதேனும் ஒரு புள்ளியாகும். பிக்யூ ஈக்குவல்ஸ் டு கியூஆர் ஈக்குவல்ஸ் டு 14. நல்லா கவனிங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிக்யூவும் கியூஆரும் கியூஆர் இந்த லென்த்தும் பிக்யூ கியூஆர் இது ரெண்டும் 14ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது ரெண்டும் 14ன்னு மார்க் பண்ணிடலாம். கியூஆர் 14. எஸ்பி 8 சென்டிமீட்டர். எஸ்பினா இந்த பகுதி மட்டும் 8 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எஸ்பி வந்து 8னா பிஆர் என்னவாக இருக்கும்? பிஆர் வந்து என்னவாக இருக்கும் யோசிச்சு சொல்லுங்கள். பிக்யூ வந்து ரேடியஸ், பிஆரும் ரேடியஸா? ஆமாவா இல்லையா? ஏன்னா இது வந்து ஒரு சர்க்கிள் வரைய ட்ரை பண்ணியிருக்கோம். அது வந்து பியில் வந்து டச் ஆகுது. கியூஆர் ரேடியஸாக வச்சும்போது ஆரை சென்டராக வைக்கும்போது ஆர்லேருந்து கியூ வர்றது என்ன டிஸ்டன்ஸோ அதே தான் ஆர்லேருந்து பிக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இதே 14 தான் இங்கேயும் வரும். ஞாபகம் இருக்கு கரெக்ட் தானே? ஏன்னா இது வந்து ஒரு ரேடியஸ்ன்றதுனால இது ரெண்டும் சமமாக இருக்கும். தென் எஸ்பி வந்து 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த டோட்டல் லென்த் எவ்வளோ? கீழே பார்த்தீங்கன்னா 8 + 14 டோட்டலாக வந்து 22. ஓகேவா? ரைட். இது இப்படியே இருக்கட்டும். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவோம். பிக்யூஏபிஎஸ்பி என்ற பகுதியின் பரப்பளவை பிக்யூஏபிஎஸ்பி. ஸோ இந்த பர்டிகுலர் பரப்பளவு மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆர்க்கு அப்படியே விட்டுற சொல்கிறாங்க. ஓகேவா? பகுதியின் பரப்பளவை எண்ணிற்கு அருகிலுள்ள முழு எண்ணிற்கு முழுமையாக்கி கண்டறியவும். பை வந்து 22/7 என்றும் √3 1.73. ஓகே, இதெல்லாம் விட்டுடலாம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஏரியா மட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. உங்களை இந்த ஏரியா மட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த ஏரியா விட்ட சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஏரியா மட்டும் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்போது ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ஆர்க்கோட ஏரியா சப்ராக்ட் பண்ணிக்கிட்டால் நமக்கு வரும். ஓகேவா? இந்த செக்டாரோட ஏரியான்னு சொல்லுவாங்க. இது வந்து செக்டார் ஏரியா வந்து என்னென்னா சர்க்கிளில் ஒரு பகுதி. இந்த சர்க்கிளில் ஒரு பகுதியோட ஏரியா கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம அதுலேருந்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டோட்டல் ஏரியாவும் நமக்கு தெரியணும். அதே மாதிரி இந்த ட்ரெபீசியமோட டோட்டல் ஏரியா வேணும். இந்த செக்டாரோட ஏரியா வேணும். இந்த செக்டார் ஏரியா ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. செக்டாரோட ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இதுக்கு ஃபார்முலா வந்து θ/360 × πr². தீட்டான்றது அந்த ஆங்கிள். என்ன ஆங்கிளில் இருக்குது இங்கே பாருங்கள், 60 டிகிரியில் இருக்கா? ஸோ அப்போ 60 / 360 × πr². பைக்கு பதிலாக தான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 22/7 எடுக்க சொல்லியிருக்காங்க. r². ஆர் வந்து எவ்வளோ? ஆரம் வந்து 14. ஸோ 14 × 14 r²ன்றதுனால. ஸோ இதோடைய மதிப்பு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 360 60 வந்து 6 டைம்ஸ் 3 2 11 2. ஸோ 7 14 2. ஸோ 11 22 22 × 10 வந்து 220. ஸோ அப்புறம் 4 வந்து 308 டோட்டலி /3. ஸோ அப்போது 308 /3 இது இருக்கட்டும் அப்படியே செக்டார் ஏரியா. அப்புறமா நம்ம டிவைட் பண்ணிட்டு தான் பண்ணிக்கலாம். இல்லைனா இதையும் நீங்கள் டிவைட் பண்ணிடுங்க. 1330 236 ரிமைனிங் 2 இருக்குது. ஸோ 2/3 வந்து 236 2/3 0.666 போய்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இது 102.6ன்னு அப்படியே வச்சுக்கும். நெக்ஸ்ட் இந்த செக்டார் ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி ட்ரெபீசியமோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். ட்ரெபீசியத்தோடைய ஏரியா. ஸோ இப்போ ட்ரெபீசியத்தோட ஏரியா என்னவாக இருக்கும்? ட்ரெபீசியத்தோட ஏரியா வந்து நமக்கு தெரியும், ஹாஃபு ஹைட் வேணும், தென் சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ் வேணும். நமக்கு பேரலல் சைட்ஸோட ஏரியா நமக்கு லென்த்து தெரியும் 14 and 22ன்னு. ஹைட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்?
ஹைட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இங்கேருந்து ஒரு ட்ரையாங்கிளோடைய ஹைட் எடுங்க. ஓகேவா? 90 டிகிரிக்கு ஒரு லைன் வரைங்க. ஓகே, வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது வந்து 90 டிகிரி, இது வந்து 90 டிகிரி. 1 செகண்ட். இது வந்து 90 டிகிரி, இது அப்போது 60 டிகிரி அப்படின்னா இது ரிமைனிங் ஆங்கிள் என்னவாக இருக்கும்? இது உங்களுக்கு 30 டிகிரி இருக்கும். கரெக்டாக? நல்லா கவனிங்க. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒன்று 90 ஒன்று 60ன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று வந்து 30 வந்துடும். கரெக்ட் தானே? இப்போது நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த 90க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னது? 14. 90க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது 14. இப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே வந்து ஒரு ப்ரொபோர்ஷனில் ஒரு ஆங்கிள் நமக்கு தெரியும் அப்படின்னா ஆப்போசிட் சைடில் இருக்க ரேஷியோ நமக்கு கண்டுபிடிக்க முடியும். இது 30, இது 60 அப்படின்னும் போது 60க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும்னா எப்போவுமே √3 இருக்கும். 30க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும்னா 1 இருக்கும். 90க்கு ஆப்போசிட்டில் 2 இருக்கும். இந்த 2 தான் இவங்க கொடுத்துருக்கிற 14. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அப்போ 1 வந்து 1 பார்ட் வந்து 7ஆக இருக்கும் இல்லையா? 2 பார்ட்ஸ் வந்து 14னா 1 பார்ட் வந்து 7. 1 பார்ட் 7னா √3 பார்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? 7√3 இருக்கும். கரெக்டாக? கரெக்ட் தானே? ஏன்னா 1 பார்ட் வந்து 7னா √3 பார்ட்ஸ் வந்து 7√3. ஸோ அப்போது ஹைட் வந்து எவ்வளோ? 7√3 கண்டுபிடிச்சோமா? ரைட். இப்போ அது இதில் ட்ரெபீசியமோட ஏரியா கண்டுபிடிக்கல யூஸ் பண்ணிக்கலாம். ½ இன்ட்டு ஹைட் வந்து 7√3 இன்ட்டு a + b, அந்த 14 + 22, 14 + 22. ஓகேவா? ரைட். ஸோ 14 + 22 36 இல்லையா? 36 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 18 டைம்ஸு. ஸோ 18 இன்ட்டு 7√3. ஸோ 18 இன்ட்டு 7 126√3. ஸோ அந்த √3க்கு பதிலாக தான் இவங்க என்ன சொல்கிறாங்க 1.73ன்னு போட சொல்லியிருக்காங்க. ஸோ இது 1.73யோட மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் அரவுண்ட் 217.98 வரும். ஓகேவா? ஸோ இப்போது நமக்கு ட்ரெபீசியம் ஏரியாவும் கிடச்சிச்சு, செக்டாரோட ஏரியாவும் கிடச்சிச்சு. ஓகேவா? ட்ரெபீசியமோட ஏரியான்றது இந்த மொத்த ஏரியா, இந்த மொத்த PQRSோட ஏரியா, இந்த மொத்த ஏரியா தான் ட்ரெபீசியமோட ஏரியா. செக்டார் ஏரியான்றது இந்த பார்ட் மட்டும். ஸோ இது ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிமைனிங் ஏரியா இது கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ரெக்வயர்டு ஏரியா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரெக்வயர்டு ஏரியா எப்படி? 217.98 மைனஸ் 102.66. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள். 2 3 5 1 115.32 வருது. இது ஒரு க்ளோசஸ்ட்டாக இருக்கிற இன்டீஜர் என்னது? 114. பட் 114 இங்கே இல்லை. 115 இங்கே இல்லை. 116 தான் இங்கே க்ளோசஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன்ஸில். ஸோ இப்போ 116 தான் உங்களுடைய ஆன்சராக இருக்க முடியும் இல்லையா? க்ளோசஸ்ட் இன்டீஜர் என்னவோ அதை நீங்கள் இது பண்ணால் போதும். 115 தான் பண்ணணும் இல்லைங்க. ஆப்ஷன்ஸில் என்ன இருக்கோ அதை பண்ணால் ஓகே தான். ஓகேவா? ஃபைன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற கேள்வி. டோட்டல்லேருந்து நமக்கு தேவையான செக்டாரோட ஏரியா வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஏரியா கிடச்சிரும். ஓகேவா? ரைட். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பேரலலோகிராம் அண்டு ராம்பஸ். ஸோ அந்த பேரலலோகிராம் அண்ட் ராம்பஸ் இருக்குது இல்லையா? பேரலலோகிராம்னால் வந்து இணைகரம். 2 சைட்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும், ஆப்போசிட் ஆங்கிள் சேமாக இருக்கும் இல்லையா? ராம்பஸில் சாய் சதுரம்லோடைய யூனிக் ப்ராப்பர்ட்டி என்னது? டயக்னல்ஸ் வந்து 90 டிகிரியில் மீட் பண்ணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலாம் அந்த 4 சைட்ஸ் ஈக்குவல். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே வரப்போகிற கேள்வி சால்வ் பண்ண போகிறோம். ஒரு கேள்வியாக நம்ம பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, இந்த parallelogram the length of its two adjacent parallel sides are 11.9 cm and a centimeter where A is the smaller side. If the perpendicular distance between the two longer and shorter sides are 3.9 cm and 5.1 cm, find the perimeter of the parallelogram. ஸோ ஒரு parallelogram இருக்குது, இணைகரம் இருக்குது. ஸோ இந்த இணைகரமில் வந்து 2 சைட்ஸ் இருக்கும் இல்லையா? இது ஒரு சைடு, இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் எல்லாம் சிமிலாரிட்டினா 2 ஈக்குவலாக இருக்கும், பேரலாக இருக்கும். அதே மாதிரி ஸோ இந்த சைடு ஈக்குவல், பேரலல்னால் ஆரோ போடுவாங்க, ஈக்குவல்னால் அந்த 2 கோடு போடுறது. ஸோ 2 கோடு போடுறேன்னா எல்லாத்துக்கும் 2 கோடு போடக்கூடாது. இது 3 கோடு போட்டேன்னா இங்கே 3 கோடு போடணும். இப்போ 2 கோடு போட்டேன்னா இது 2 ஈக்குவல்னு ஆகிடும். ஸோ இப்போ இது 2ம் பேரலாக இருக்குது. ஓகேவா? ஈக்குவலாக இருக்குது. ஃபைன். இப்போது இந்த இணைகரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதோடைய 2 அடுத்தடுத்த பக்கங்களின் நீளங்கள் 11.9 சென்டிமீட்டர் மற்றும் A சென்டிமீட்டர் ஆகும். ஸோ இப்போ ஒன்று வந்து 11.9 அப்படின்னா
இன்னொன்று ஏ அடுத்தடுத்த பக்கங்கள். ஓகேவா? ஏன்னா அடுத்தடுத்த பக்கங்கள் தான் 2 சைடு தான். இது ஒன்று 11.9 இருந்தால் இது ஏவா இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் 2 சைடு தான் உங்களுக்கு. 2 சைடும் கொடுத்துட்டாங்க. ஒன்று ஏ, ஒன்று 11.9ன்னு. இதில் ஏ என்பது சிறிய பக்கத்தை குறிக்கிறது. தெளிவா சொல்லியிருக்காங்க. ஏ வந்து சிறிய பக்கம், 11.9 வந்து பெரிய பக்கம்னு. நீண்ட மற்றும் குறுகிய பக்கங்களின் இடையிலான செங்குத்து தூரங்கள் முறையே 3.9 மற்றும் 5.1. ஸோ அப்போது செங்குத்து உயரம்னா என்னது? ஹைட்டு. ஸோ ஹைட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த 11.9க்கு இருக்கிற சைடுக்கு ஹைட் எப்படி கண்டுபிடிப்போம்னா, இங்கே வேர்டெக்ஸ்லேருந்து, அதாவது இந்த லைன்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் வரைங்க. பர்பண்டிகுலர்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், செங்குத்தாக இருக்கணும். ஸோ இந்த லைன் வந்து 90 டிகிரியில் இருக்க லைனு. இதோடைய வேல்யூ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 3.9ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? 3.9. அதே மாதிரி இந்த சைடு இருக்கு இல்லையா, ஏக்கு ஆப்போசிட்டில் ஒரு சைடு இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு லைன் வரையணும். அப்போ அந்த லைன் வரையும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும் கொஞ்சம். ஸோ அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு பர்பண்டிகுலர் வரையலாம். இங்கேருந்து ஒரு 90 டிகிரி லைன் வரையணும். ஓகேவா? இங்கேருந்து 90 டிகிரி லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு பர்பண்டிகுலர் லைனாக இருக்கும். இது நீங்கள் ஃபிகருக்குள்ளேயும் வரையலாம், ஃபிகருக்கு வெளியும் வரையலாம். ஓகேவா? இந்த பாயிண்ட் எடுத்ததுனால ஃபிகருக்கு வெளியே இருக்குது. ஸோ இங்கே எடுத்துருந்தீங்கன்னா உள்ளே இருக்கும். ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ண வேணான்றதுக்காக நான் வெளியே வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த லைன், இந்த ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஹைட் வந்து 5.1, 11.9க்கு ஆப்போசிட்டில் இருக்க ஹைட் வந்து 3.9. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ஏன் மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு அதன் இணைகரத்தின் சுற்றளவை கண்டுபிடிக்கணும். ஸோ சுற்றளவுக்கு நமக்கு வேணும், பெரிமீட்டர் வேணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏ தெரிஞ்சால் தான் நம்மளால் பெரிமீட்டர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏவை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் சிம்பிளான ஒரு விஷயம் தான். இப்போது ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு பேரலோகிராமோட ஏரியாவுக்கு நமக்கு என்ன வேணும்? பேஸ் இன்ட்டு ஹைட். பேரலோகிராமோடைய ஏரியா ஃபார்முலா என்னது? பேரலோகிராம் இணைகரத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலா? பேஸ் இன்ட்டு ஹைட் இல்லையா? இப்போது பேஸ் வந்து 11.9, ஹைட்டு 3.9. ஸோ அப்போ அதை வச்சு ஏரியா கண்டுபிடிக்கலாமா? 11.9 இன்ட்டு 3.9. இதே மாதிரி நான் 5.1 ஏவையும் வச்சு ஏரியா கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா பேஸ் வந்து ஏ, ஹைட் வந்து 5.1. ஸோ அப்போ ஏ இன்ட்டு 5.1 நான் போடலாமா? இப்போ ரெண்டும் ஏரியான்றப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்கும். கரெக்ட் தானே? ரெண்டுமே ஏரியா, ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணி நான் ஏவின் மதிப்பை கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ ஏன் மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, 3 டைம்ஸ் 13 வந்து 17, 7 டைம்ஸ். ஸோ அப்போ 7 இன்ட்டு 13. ஓகே, இல்லை 1.3 வருது இங்கே இல்லையா? ஏன்னா ஃபஸ்ட்டு 1.3, 1.7 இது அப்படி வச்சுருந்தீங்கன்னா 1.3 இன்ட்டு 7, 9.1, 13, 7, 91. ஓகே, ஸோ அப்போ ஏ வந்து 9.1. ஸோ அப்போ ஏ மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 11.9 2 முறை, ஏ 2 முறை. ஸோ அப்போ 2 இன்ட்டு 9.1 ப்ளஸ் 11.9. 11.9 ப்ளஸ் 9.1, 21. 21 இன்ட்டு 2, 42. ஸோ அப்போ 42 சென்டிமீட்டர் தான் அது இதோடைய சுற்றளவு. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், அடுத்த கேள்வி. The lengths of two diagonals of a rhombus are 10 cm and 24 cm. Find the length of its perimeter in centimeter. ஸோ இப்போ பெரிமீட்டர் சுற்றளவு கேட்குறாங்க. இது வந்து சாய் சதுரத்தின் இரு மூலைவிட்டங்கள் நீளங்கள். ஸோ சாய் சதுரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் கிட்டத்தட்ட இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த சாய் சதுரமில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, டயகனல்ஸ் வந்து 90 டிகிரியில் மீட் பண்ணும். டயகனல்ஸ் வந்து எப்படி மீட் பண்ணும்? 90 டிகிரியில் மீட் பண்ணும். 90, 90, 90 அண்ட் 90 டிகிரி. ஸோ 2 டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும் ஈக்குவலாக இருக்கும், இந்த பார்ட்டும் ஈக்குவலாக இருக்குன்றது தான் இந்த டயகனலோடைய இது. அதே மாதிரி 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ராம்பஸ் எடுத்தீங்க அப்படின்னா 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ராம்பஸ். ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 மூலைவிட்டங்களின் நீளங்கள் 10 சென்டிமீட்டர் மற்றும் 24 சென்டிமீட்டராக இருக்கும்ன்றாங்க. ஸோ அப்போ 10 2ஆக பிரிச்சிங்கன்னா இது 5, இது 5,
அதே மாதிரி 24 ரெண்டாக பிரிச்சிங்கன்னா இது 12 இது 12 ஓகேவா, ரெண்டும் பைசெக்ட் பண்ணுது அப்படின்றதுனால ரெண்டு ஈக்குவல் ஆஃபாக பிரியுது. ஸோ அப்போ 5 இது 12 அப்படின்னா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ 5 12 கூட என்ன வரும், 13 வரும் இல்லையா. நல்ல ஞாபகம் வச்சுங்க, ராம்பஸ் வந்து 4 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சேர்ந்தது, 4 ட்ரையாங்கிளும் வந்து கான்க்ருவன்ட் தான் ஓகேவா. ஸோ அப்போ 5 12 13ன்றது தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். 5 12 13 அதே மாதிரி 5 12 13 அதே மாதிரி 5 12 13 புரியுதா. ஏன்னா 4 சைட்ஸ் ஈக்குவல் இல்லையா. ஸோ அப்போ ஏ வந்து 13னா பெரிமீட்டர் வந்து 4A கரெக்டாக. ஒரு சாய் சதுரத்தின் பெரிமீட்டர் சுற்றளவு வந்து 4A. ஸோ அப்போ 4 × 13 4 × 13 எவ்வளோ, 52 சுற்றளவு ஓகேவா. ரைட், அடுத்த கேள்வி. The area of a triangle is 1/3 of the area of parallelogram whose base is 24 cm. Find the height of the parallelogram if sides of the triangle are 22 cm and 18 cm and 24 cm long respectively. ஸோ ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு 24 சென்டிமீட்டர் அடிப்பக்கத்தை கொண்ட ஒரு இணைகரத்தின் பரப்பளவு 1/3 பங்காகும்ன்றாங்க ஓகேவா. ஒரு 1/3 பங்கு, அதாவது முக்கோணத்தின் பரப்பளவு இந்த அடிப்படையில் கொண்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இணைகரத்தின் பரப்பளவு அதில் 1/3 பங்காக இருக்குன்றாங்க. அந்த முக்கோணத்தின் பக்கங்கள் முறையே 22 சென்டிமீட்டர் 18 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் எனில் அந்த இணைகரத்தின் உயரத்தை காண்க. ஸோ இணைகரத்தின் உயரத்தை கண்டுபிடிக்கணும், அதுக்கு முன்னாடி வந்து பரப்பளவு கண்டுபிடிக்கணும் ஓகே. முக்கோணத்தின் பரப்பளவு, முக்கோணத்தில் வந்து 3 சைடு கொடுத்துருக்காங்க இல்லையா, 22 18 24. ஸோ அப்போ 3 வந்து வெவ்வேறு சைடு தான். அப்போ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடையாது, 2 சைடு ஈக்குவலாக இருக்கிற ஐசோசலஸ் ட்ரையாங்கிள் கிடையாது. ஸோ அப்போ நம்ம ஸ்கேலிங் ட்ரையாங்கிள் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். ஸ்கேலிங் ட்ரையாங்கிள் ஃபார்முலானா இந்த √S × S - A × S - B × S - C அந்த ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எஸ்ஸுன்னு மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எஸ்ன்றது என்னது, செமி பெரிமீட்டர். செமி பெரிமீட்டர்னால் பெரிமீட்டரில் பாதி, அதாவது சுற்றளவில் பாதி. ஸோ அப்போ எஸ்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 22 + 18 + 24 / 2. ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 64 / 2. ஸோ 32 வரும் ஓகேவா. ரைட், ஸோ அப்போ அடுத்தது ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். √S எஸ்ன்னு மதிப்பு 32. S - A 32 - 22 10. S - B 32 - 18 14. S - C 32 - 24 8 ஓகேவா. ஸோ அப்போ இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து பிரிக்க போகிறோம். 5 × 2 வந்து 7 × 2. முடிஞ்ச அளவுக்கு ரூட்டில் இருக்குது வெளியே எடுக்க பாருங்கள். 2 இருக்குது. தென் இது வந்து 2^5, இது 2^3. ஸோ டோட்டலாக வந்து 32. மீதி இருக்கிறது 5 7 இருக்கும், ஏன்னா 5 7க்கு பேரே கிடையாது. ஸோ அப்போ 5 7s are 35. ஸோ 32 √35 தான் என்னது, ஏரியாவோடைய மதிப்பு. இப்போது இதனால தான் இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா √35 வந்து 5.9 எடுத்துக்கங்கன்றாங்க. ஸோ அப்போ இதோட மதிப்பு வந்து 5.9. ஸோ அப்போது இது வந்து இது மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே வச்சுங்க. 32 × 5.9 ஓகேவா. 32 × 5.9 அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஏரியாவை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எதோட கம்பேர் பண்ணோம், இந்த முக்கோணத்தின் பரப்பளவும் அடிப்பக்கத்தை கொண்ட 24 சென்டிமீட்டர் அடிப்பக்கத்தை கொண்ட இணைகரத்தின் பரப்பளவு. ஸோ அப்போ அந்த இணைகரத்தோடு நம்ம கம்பேர் பண்ணும்போது இது அப்படியே வச்சுக்க வேண்டியது. ஸோ இப்போ முக்கோணத்தின் பரப்பளவு என்னது, 32 × 5.9. இது வந்து இணைகரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து 24 சென்டிமீட்டர் அடிப்பக்கமாக கொண்டு கண்டுபிடிக்கணுன்றாங்க. ஸோ 24 சென்டிமீட்டர் அடிப்பக்கமாக வச்சிங்கன்னா ஹைட் என்னன்னு தெரியாது. ஸோ பேஸ் இன்ட்டு ஹைட் தானே ஃபார்முலா. நல்லா கவனிச்சிங்கன்னா பேஸ் இன்ட்டு ஹைட் தானே நமக்கு பேரலோகிராம் ஆனால் இணைகரத்தின் ஃபார்முலா. அதில் பேஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, இவங்க சொல்கிற 24, இதில் 1/3 பங்காக இருக்குன்றாங்க. ஸோ 1/3 பங்குனா 1/3 ஓகேவா. 1/3 ஆஃப் இந்த 24 × HR இருக்குன்றாங்க. ஸோ அப்போ இந்த 1/3 நீங்கள் போட மறந்துடக்கூடாது ஓகேவா. ஸோ அப்போ இது கேன்சல் பண்ணால் 8. தென் 8 4 × 32. ஸோ அப்போ 4 × 5.9 அதான் வந்து உங்களுக்கு ஹைட்டோடைய மதிப்பு 23.6. ஸோ 23.6 ஹைட்டின் மதிப்பு எவ்வளோ, 23.6 சென்டிமீட்டர்ஸ் ஓகேவா. ரைட், அடுத்ததாக கேள்வி. ABCD is a parallelogram. P and Q are 2 points lying on the sides DC and AD respectively.
த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிபி இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஏபிசிடி வந்து ஒரு இணைகரம்னு சொல்கிறாங்க. ஏபிசிடி ஏபிசிடி வந்து ஒரு இணைகரம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம். ஏபிசிடி ஏபிசிடி ஒரு இணைகரம். இந்த இணைகரத்தில் பி மற்றும் கியூ என்பனவை முறையே டிசி மற்றும் ஏடி ஆகிய பக்கங்களின் மீது அமைந்துள்ள இரு புள்ளிகள். டிசியில் வந்து பி, நல்லா கவனிச்சிங்க, டிசியில் வந்து பி. எதில் கியூ இருக்குது? கியூ வந்து ஏடியில் இருக்குது. ஓகேவா? ஏடியில் கியூ. ஸோ இந்த கியூ வந்து ஏடியில், ரைட். இப்போது அமைந்துள்ளன இரு புள்ளிகள் ஆகும் ஏபிபியின் ட்ரையாங்கிள் ஏபிபியின் பரப்பளவு. ஸோ அப்போ முக்கோணம் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏபிபி முக்கோணம், ஏபியும் ஜாயின் பண்ணுங்கள், அதே மாதிரி பிபியும் ஜாயின் பண்ணுங்கள். ஏபிபி வந்து ஒரு முக்கோணமாக மாறிடுது இல்லையா? இந்த முக்கோணத்தின் பரப்பளவு எதற்கு சமம்னு கேட்குறாங்க. ஸோ முக்கோணத்தின் பரப்பளவு, இந்த முக்கோணத்தோடைய பரப்பளவு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே பொதுவாக வந்து ஒரே பேஸாக இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள், ஒரே பேஸில் இருக்க ஒரு பேரலோகிராம். நல்லா கவனிங்க, ஒரே பேஸில் இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள், அதாவது முக்கோணம், அதே பேஸில் இருக்கிற ஒரு இணைகரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த இணைகரத்தின் ஏரியாவோட பாதியாக இருக்கும் அந்த முக்கோணத்துக்கு. ஸோ அப்போது இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னது? எப்போவுமே ½ இன்ட்டு ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஏபிசிடி. ஸோ அப்போது ஒரு இணைகரத்தின் ஏரியா வந்து ஏபிசிடியாக இருக்கும்போது அதோடைய பாதியாக இருக்கும் அதில் அதே பேஸில் ஃபார்ம் பண்ணுற ஒரு முக்கோணத்தின் ஏரியா. புரியுதா? ஸோ அப்போ இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம், ரைட். ஆப்ஷன்ஸ்க்கு வாங்க. ஏரியா ஆஃப் டிக்யூசி, இந்த ஏரியா ஆஃப் ஏபிபி வந்து ஏரியா ஆஃப் டிக்யூசிக்கும் ஈக்குவலாக இருக்குன்றாங்க. டிக்யூசின்றது சம்மந்தமே இல்லாத ஒன்றா இருக்குது. இதில் வந்து பேஸ் வந்து டிசியும் ஏபியும் சேம் தான். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, ஏபிக்கும் டிசிக்கும் ஒரே பேஸ் தான், பட் ஆனால் ஹைட்டு வேறு. ஸோ அப்போ டிக்யூசி வர வாய்ப்பு இல்லை. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா டிக்யூசிக்கு அதே ஹைட் கிடையாது. ஸோ அப்போ அது கிடையாது. தென் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து எனக்கு தெரிஞ்சு ஏபிசியாக இருக்கணும். ஏபிசி ப்ளஸ் ஏபிக்யூ. ஏபிசி ப்ளஸ் ஏபிக்யூ. ஏபிசின்றது ஒரு ட்ரையாங்கிள் கிடையாது, அது ஒரு ஷேப். இந்த ட்ரையாங்கிள் எப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரையாங்கிள். அதே மாதிரி ஏபிக்யூன்றது வேறு மாதிரி ஒரு ட்ரையாங்கிள். இது ரெண்டும் வந்து ஒரு மாதிரி ஓவர்லேப் பண்ணுற ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அப்போ இதுவும் கிடையாது உங்களுக்கு. ஓவர்லேப்பிங் ட்ரையாங்கிள்ஸ் வந்து சேம் பேஸ் தான். பிசி நீங்கள் பேஸாக வச்சுக்கிறீங்க, ஆனால் வந்து ஏபிக்யூக்கு ஏபிஏ பேஸாக வச்சுக்கிறீங்க. அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான ட்ரையாங்கிள்ஸ். தென் half the ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிபிடி. ஏபிபிடின்றது ஒரு குவாட்ரிலேட்டரல் தான், பட் அதோடைய பாதி இருக்குன்னு சொல்ல முடியாது. இங்கே ஒரு பாயிண்டில் இருந்துச்சு, இந்த பிக்கு நிகராக இங்கே ஒரு பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த பாயிண்ட்லேருந்து பிடி எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு பாதியாக இருந்திருக்கும். பட் ஏபி வரைக்கும் போயிட்டீங்க அப்படின்றதுனால ஏபிபிடி வந்து பாதியாக இருக்காது. ஏரியா ஆஃப் பிக்யூசி ஏரியா ஆஃப் பிக்யூசி வந்து ஏன் இருக்கும் அப்படின்னா, இந்த பேரலோகிராமுடைய பாதி ஏரியா அது எடுத்துக்குது. சப்போஸ் இதே பேரலோகிராம், அதாவது ஏரியா ஆஃப் ஏபிசிடின்றது ஒரு பேரலோகிராம், அதில் பாதின்னு சொல்லணும் இல்லையா? ஸோ ஏபிசின்றது பிக்யூசியோடைய பாதி ஏரியா சொன்ன மாதிரி. ஸோ அப்போது இது எடுத்துக்கலாம் நம்ம. இது வந்து ½ ஆஃப் ஏரியா ஆஃப் ஏரியா ஆஃப் ஏபிசிடி. இந்த ஏபிசிடியிலோட பாதி ஏரியா தான் இது. அதாவது என்ன தியரம்னா, இது வந்து டான்சிங் ட்ரையாங்கிள் தியரம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரே பேஸில் ஒரு ட்ரையாங்கிள் பேரலோகிராம் ஃபார்ம் பண்ணுறாங்க. சப்போஸ் வந்து இது வந்து 2 பேரலல் லைன்ஸ்னு வச்சுங்க. இந்த டான்சிங் ட்ரையாங்கிள் தியரம் வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் முக்கோணம். இதோட பேஸ் வந்து நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இந்த பேஸ் வந்து நான் இங்கே மார்க் பண்ணுறது தான் பேஸு. ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். இதே பேஸில் நான் ஒரு பேரலோகிராம் வரைகிறேன்னு வச்சுக்கி. இதே பேஸில் ஒரு பேரலோகிராம் வரைகிறேன்னா, இங்கே ஒரு லைனு, இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். ஏன்னா இந்த 2 பாயிண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். புரியுதா? இந்த 2 லென்த் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்போ இது வந்து ஒரு பேரலோகிராம். அதே பாயிண்டில் இது ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா எப்போவுமே அந்த பேரலோகிராம் ஏரியாவோட ½ தான் இருக்கும். இதான் அந்த டான்சிங் ட்ரையாங்கிள் தியரம் சொல்லுது. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து ½ ஆஃப் ஏபிசிடி தான் வந்து ½ ஆஃப் பிக்யூசின்னு சொல்கிறோம். புரியுதா? ஓகே. அடுத்த கேள்வி. த ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஸ் 3/4 ஆஃப் த ஏரியா ஆஃப் rhombus whose one diagonal is 48 cm long
the sides containing the right angle of the triangle are 36 centimeter and 64 centimeter. Find the perimeter of the rhombus. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவில் முக்கால் பங்காக உள்ளது. ஸோ சாய் சதுரத்தின் பரப்பளவில் முக்கால் பங்கு அப்படின்னா 3/4 ஏரியா ஆஃப் ராம்பஸ். 3/4 ஏரியா ஆஃப் ராம்பஸ். இங்கே ராம்பஸோடைய ஏரியா. ஓகேவா? இங்கே வந்து முக்கோணத்தின் பரப்பளவு. இந்த முக்கோணத்துடைய சைடில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த சைட்ஸ் ஆஃப் கண்டெய்னிங் த ரைட் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஒரு செங்கோண முக்கோணம் இது. இந்த செங்கோண முக்கோணத்தில் கண்டெய்னிங் த ரைட் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆர் 36 and 64. இப்போ இந்த 36, 64 அப்படின்னா இது வந்து பேஸு ஹைட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, வர கண்டெய்னிங் ரைட் ஆங்கிள்ஸ்னால் 36, 64 இது ரெண்டும் வந்து பேஸ் ஹைட்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இதோட ஏரியா வந்து half into பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ 32 into 64. ஓகேவா? இது வந்து 3/4 ஆஃப் ராம்பஸ் ஏரியான்றாங்க. இப்போ ராம்பஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ராம்பஸில் வந்து நமக்கு ஒரு டைகனலோட லென்த் தெரியும். ராம்பஸ் ஏரியா என்னது? ராம்பஸ் ஏரியா ஃபார்முலா வந்து ராம்பஸோடைய ஏரியா ஃபார்முலா வந்து half into d1 into d2 இல்லையா? d1 into d2. இப்போது ஒரு டைகனலோட லென்த் வந்து 48. இன்னொரு டைகனல் லென்த் நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இங்கே வந்து half into d1 தெரியாது, d2 வந்து 48ன்னு வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ அப்போது 4 2s are 8, 6 8. ஸோ இங்கே 6 2 16 3 கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? 18 வருது. 32 இல்லை 36. 1 second. 36 18 எஸ் 3 into 6 18. கரெக்ட். ஸோ அப்போது d1 வந்து 64. d1 மதிப்பு எவ்வளோ? 64. ஓகே, இப்போது ராம்பஸ்க்கு வரும். ராம்பஸ் வந்து எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும் இல்லையா? கிட்டத்தட்ட இந்த ராம்பஸ் வந்து 4 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக பிரியும்னு நான் சொல்லியிருந்தேன். 4 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக பிரியும்னு. ஸோ இப்போ 4 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் d1 வந்து 64னா அதோடைய பாதி என்னது? 32. அந்த பாதி 32 இங்கேயும் இன்னொரு பாதி இங்கேயும் பிரியும். அதே மாதிரி இன்னொரு டயகனல் வந்து 48 டோட்டல்னால் மேலே ஒரு 24 கீழே ஒரு 24ஆக பிரியும். கரெக்டாக? மேலே ஒரு 24 கீழே ஒரு 24ஆக பிரியும். ஸோ ராம்பஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் அவங்க டயகனல் பைசெக்ட் ஈச் அதர். ஸோ இப்போது இங்கே வரப்போகிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ அதை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு 32, இது வந்து ஒரு 24. ஸோ அப்போ இந்த லென்த் என்னவாக இருக்கும்? இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றதால நம்ம ட்ரிப்ளெட் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ இது வந்து 3 8, இது வந்து 4 8. 3 4 அப்படின்னா இங்கே 5 வரணும். ஸோ அப்போ 5 8 என்னது? 40. ஸோ அப்போ இந்த சைடு வந்து 40 அப்படின்னா இந்த சாய் சதுரத்தின் சுற்றளவை காண்கன்றாங்க. சாய் சதுரத்துக்கு 4 சுற்றளவும் சமமாக தான் இருக்கும். ஸோ இது 40 அப்படின்னா இதுவும் 40, இதுவும் 40, இதுவும் 40. ஸோ அப்போ சுற்றளவு வந்து 4 into 40 160. ஓகேவா? சுற்றளவு 4 into 40 160. ரைட்?